எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலோட வாட்சர்ஸ் வந்து 532 ஆயிருக்கு. ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ 532ங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. இன்னொரு 10 டைம்ஸ் பெட்டர் இந்த அளவுக்கு நமக்கு வாட்சர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம 4000 ரீச் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் சேனல் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் அட்வான்ஸாகவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி சீரியல் ரிவ்யூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரி வந்து ராஜினாமா செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. அந்த ட்ரிப்பில் வந்துட்டு ஏலகிரி போகிறதா பிளான் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அந்த குட்டி பாப்பா தமிழ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட மாஸ்டருக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா, வெற்றியும் வந்து இந்த ட்ரிப்க்கு வந்து ஜாயின்ட் ஆகுறாங்க போல். ஸோ 2 பெரியவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது சுந்தரியும் வெற்றியும் வந்து நம்ம மர்ச் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க போல். ஸோ அவங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பாட்டினால் வர முடியல ஃபீவர், அண்ட் இன்னொரு பாட்டி வந்து ஏதோ கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபர்தராக இந்த பேச்செல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் தேர் ஸ்டார்டிங் டு தி ட்ரிப். இதுக்குள்ளே வந்துட்டு சுந்தரியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ஏலகிரி போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா வந்து நினைக்கிறாங்க. அண்ட் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் கிளம்பி போகிறாங்க. அந்த குட்டி பாப்பா வந்து வயசான பாட்டியை ரொம்ப திட்டுறாங்க. வயசான பாட்டி அங்கே இங்கேயும் உடம்பு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இவ்வளோ க்யூட்டாக போயிட்டுருக்கு சீரியல். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ப்ரொமோவில் வந்துட்டு என்ன மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரொமோவில் அவங்க ஏலகிரி போயிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டுருக்க மாதிரி, கிட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டுருக்க மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இது கூடவே வந்துட்டு நம்ம இன்னொரு சீரியலோட ரிவ்யூ பார்த்துடலாம். அதில் பார்த்திங்கன்னா, நம்ம ஜனனி அண்ட் சக்தி ரொம்ப க்யூட்டான பேர். ஜனனி அண்ட் சக்தி வந்து எதிர்நீச்சல் சீரியலில். ஸோ எனக்கு ஜனனி ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் இயரில் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து விட்டாச்சு. ஸ்டோரி பழைய ஸ்டோரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். என்ன ரீசன் இதனால் வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நான் அவ்வளோவா சீரியலே பார்க்க மாட்டேன். ஸோ இப்போ ரிவ்யூஸ்க்காக தான் இந்த பாஸ்ட் 1 வீக்காக கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். அண்ட் சரி இதனோட ரிவ்யூஸ் வந்து நல்லா போகுது அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் சேனல் மானிட்டைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரீசன்னால நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் பொதுவாக எனக்கு சீரியல் பார்க்குறதே ரொம்ப பிடிக்காது. ஏதாவது 1-2 சீரியல் ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் பார்ப்பேன். அப்படி நான் பார்த்த சீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட்லேருந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட்டில் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஓடிட்டு வந்துச்சு நம்ம டிடியில். அது கொஞ்ச நாள் பார்த்துருப்பேன். அதுதான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் பொதுவாக சீரியலே பார்க்க மாட்டேன். அண்ணாமலையினோட சீரியல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ராதிகாவோடது. அது கொஞ்ச நாள் பார்த்த மாதிரி ஞாபகம். அதுக்கப்புறம் சித்தின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் வந்துச்சு. அது நான் அவ்வளோவா பார்த்ததில்ல. சித்தின்னு எல்லாரும் அவ்வளோ பிரம்மாண்டமாக சொல்லுவாங்க. பட் நான் அவ்வளோவா பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப விரும்பி பார்த்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா, சுகன்யா ஒரு ஆனந்தம் சொல்லிட்டு ஒரு சீரியல் சன் டிவியில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு கொஞ்ச நாள் 2-3 மந்த்ஸ் பார்த்தேன். அண்ட் வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியாக பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாரும் மெட்டிஒலி சீரியல்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. நான் 11th படிக்கிற வரைக்கும் டிவி கிடையாது. 10th படிக்கிறதுக்கு டிவி கிடையாது. 10th படிக்கும்போது தான் கொஞ்சம் வாங்கி வச்சாங்க. ஸோ 10th வந்துட்டு படிக்கும்போது இந்த கோலங்கள் சீரியல் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் மெட்டிஒலின்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாம் ஸ்கூலில் மெட்டிஒலி கோலங்கள் பற்றி பிரமாண்டமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு அது என்னன்னே தெரியாது. ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சமாக பார்த்த மாதிரி ஞாபகம். மெட்டிஒலியெல்லாம் வந்துட்டு எங்கள் அப்பச்சி கூட உட்காந்து பார்ப்போம். ஸோ அப்பச்சி ஃபீலிங்ஸில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பையன் இல்லாத வீட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரியலிஸ்டிக்காக அந்த சீரியலில் சொல்லியிருப்பாங்க. எங்கள் அப்பச்சியும் அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மெட்டிஒலி எண்ட் ஆகும்போது எல்லாம் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். கோலங்கள் மெட்டிஒலி கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சீரியலே பார்க்கல. அண்ட் ஆஃப்டர் தட் ரொம்ப கேப் விட்டு காலேஜ் டைம் எண்டிங்கில் வந்துட்டு பிரியமான தோழின்னு சொல்லிட்டு இப்போ ரக்ஷிதா ஸ்டார்டிங்கில் நடிச்சாங்க இல்லைங்களா, அந்த சீரியல் கொஞ்ச நாள் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு என்ன ரக்ஷிதா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் ரக்ஷிதாவோட சீரியல் வந்து கொஞ்ச நாள் பார்த்தப்ப அவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக பிளாக்காக சின்ன பொண்ணாக இருப்பாங்க ரக்ஷிதா. ஸோ அவங்க ஃப்ரெண்டு ஒரு கருப்பாக ஒரு பொண்ணு, ஒரு வெள்ளைய ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் பொதுவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கதை இருக்கும். ஸோ அந்த சீரியல் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுவும் இனிஷியலாக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கதை என்னன்னு தெரியல, நான் ஜாப் போயிட்டேன். அண்டு தெய்வமகள் அது கொஞ்ச நாள் பார்த்தேன். அவ்வளோதான். வேறு எந்த தெய்வமகள் வந்து கொஞ்ச நாள் ஒரு 2-3 மினிட்ஸ் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் ஜாப் போயாச்சு, பார்க்க முடியல. அண்ட் அதுக்கப்புறம் செம்பருத்தி
பிரியமான தோழி, தெய்வமகள் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்த சீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல். மேரேஜ் டைமில் அது கொஞ்ச நாள் முன்னாடி செம்பருத்தி சீரியல் பார்த்தேன். இப்போ தான் நான் பார்த்த சீரியல்ஸே இது. அண்ட் கொஞ்சம் விஜய் டிவி சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிரியா நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, பிரியா நியூஸ் லீடர், அவங்களோட சீரியல் கொஞ்சம் இனிஷியல் நான் அந்த லேட் நைட் ஆஃபீஸ் முடிச்சுட்டு 9 o'clock 9:30 போகும்போது அப்போ அந்த லேட்டாக போட்டிருக்கப்போ அது கொஞ்சம் பார்த்த மாதிரி ஞாபகம். அந்த சீரியல் ஞாபகம் பேர் கூட எனக்கு தெரியல அது. அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர் தானே அவங்க நடித்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் பார்த்த மாதிரி ஞாபகம். அண்டு இவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம விரல் விட்டு சொல்கிற அளவுக்கு நம்ம சீரியல் பார்த்துருக்கோம். பாண்டவர் பூமி கொஞ்ச நாள் இன்பிட்வீன் யூடியூப்ல பார்த்துருந்தேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ரஜினி சீரியலும் கயல் சீரியலும் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பார்த்துட்டு அது நல்லா அதனோட ரிவ்யூஸ் பற்றியெல்லாம் 2022 எண்டிங் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போட்டிருந்தேன். அவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம பார்த்த சீரியல். எதுவுமே நம்ம முழுசாக பார்த்தது கிடையாது. ஸோ அதுக்கான டைமும் கிடையாது. ஜாப் போயிட்டுருப்போம், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆகுதுன்ட்டு என் ஃபேமிலி. அப்புறம் சீரியல் நான் பெருசாக பார்க்கவே மாட்டேன். அப்போ ரொம்ப பிடிச்சி பார்க்குற ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நீ என்னன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பர் சிங்கர் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்ததுலாம். அதுக்கப்புறம் சும்மா ஏதாவது கேம்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்பப்போ பார்த்துட்டு இருந்தேன் ஃபெஸ்டிவல் டைம்லாம். பட் இப்போலாம் அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. நீ ஏன்னா இப்போ ஒரு ரேர் தான் நல்ல டாப்பிக்காக இருந்தால் பார்ப்பேன், இல்லைன்னா உட்காந்து பார்க்க மாட்டேன். அண்ட் ஓகே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். எதிர்நீச்சல் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஜனனி அண்ட் சக்தி க்யூட்டான பேர். அவங்க வந்துட்டு சிஎம் செல்லில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஜனனி வாட் ஹேப்பன் டு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எமோஷ்னலாக எல்லாமே ட்ரை பண்ணி போல்டாக எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு ஆஃபீஸர் வராங்க, அவங்க பயங்கரமாக ஒரு சீன் க்ரியேட் பண்ணி வராங்க. 3 daysக்குள்ளே இது, அதாவது ஒரு எஸ்ஐயோ ஒரு இன்ஸ்பெக்டரோ வந்து அந்த கேஸ் பற்றி டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கிட்ட அந்த கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க போல். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 days வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். 3 daysக்குள்ளே அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அட் மேக்ஸ் 3 days மேலே போச்சு அப்படின்னா சீஸ் நாட் இன் திஸ் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஜனனி வந்து எமோஷனல் ஆகுறாங்க. திஸ் இஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸருக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது எதுன்றதுன்னு. அதுக்கப்புறம் சுந்தரி சீரியலில் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இனி வரப்போகிற வாரங்களில் வரும், அதுவும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சீரியலோட ரிவ்யூ போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இது பார்த்துருந்தோம் இல்லைங்களா நேற்றுக்கு விஜய் டிவியில் ஆலியா மனசாவும் ரிஷியும் நடிக்கிற ஒரு சீரியல் பார்த்துருந்தோம். அதனோட ரிவ்யூ நெக்ஸ்ட் என்னாச்சு ஆலியா மனசாக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ரிவ்யூ பார்க்கலான்னு ஒரு ப்ரோக்ராம் நான் போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபிநாத் பற்றி தமிழிசை என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் அது கொடுக்க முடியல. கோபிநாத்துக்கு வந்து 25 years செலிப்ரேட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் அண்ட் முன்னாள் எம்எல்ஏ வந்திருந்தார் விஜயபாஸ்கர், அண்ட் தமிழிஸ் எம்எல்ஏ அவர் எம்பி விஜயபாஸ்கர் வந்திருந்தார், அண்ட் தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு எங்கள் ஊரில் என்ன நியூஸ் வந்து ஃப்ளாஷாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி திருப்பூர் வராரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்து பயங்கர ஃப்ளாஷாக போயிட்டுருக்கு எல்லா சேனல்ஸ்லேயும். அண்ட் என்ன சொல்ல போகிறாங்க, என்னென்ன புது விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இன்பிட்வீன் மாதம்பட்டி ரங்கராஜோட 2-3 காலேஜ் ஸ்பீச்சஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். எனக்கு அது மாதிரி வெளியே போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்மளோட ஐடியாஸ் நிறைய பேருக்கு நிறைய சொல்லணும், எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் அதெல்லாம் கொடுக்கணுங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை இருக்கும். சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே மாறி தலைகீழ தான் நடக்குது. நம்ம நினைக்கிறதுக்கு தலைகீழ தான் எல்லாமே நடந்துட்டு போகுது. அண்ட் சீரியலில் வந்துட்டு நான் ரொம்ப விரும்பி பார்க்குற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே சீரியலுக்கு நடுவில் 2 சீரியல் சீனுக்கு நடுவில் வர விளம்பரத்தை தான் பார்ப்பேன். எப்படா சீரியல் முடியுங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு சீரியலில் ஹீரோ யார் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக். சம்பத்தி சீரியலில் வர கார்த்திக் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே சீரியல் நடிச்ச அவங்க கூட ஆஃபீஸ் சீரியல் ஒருத்தவங்க நடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த நான் ஆஃபீஸ் சீரியல் கொஞ்ச நாள் பார்த்துருக்கேன். அந்த ஆஃபீஸ் சீரியலில் பேரா வருவாங்கள்ல, அவங்களோடதும் அவங்க அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எவ்வளோ தான். இன்றைக்கி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல பேட்டி ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு என்னோட ரிவ்யூ பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் பாருங்கள். வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புது யூசர் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஐ மீன் புது வியூவர் டு மை சேனல் அப்படின்னா, புது யூசர்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வீடியோஸும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.